வாரம் வெற்றிமுகம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு சகாப்தத்தின் கதையான நெல்சன் மண்டேலா அவர்களது வெற்றிமுகம் பற்றியாகும். ஒரு சாதாரண மனிதனின் மன உறுதி ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்றி அமைக்க முடியுமா? அடக்குமுறைக்கு எதிராக போராடி அன்பால் உலகையே வென்ற ஒரு மாபெரும் ஜாம்பவானின் கதைதான் இது. நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண மனிதன் அசாத்தியமான மன உறுதியால் ஒரு சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்த்த காவியமாகும். இவர் உலக வரலாற்றில் அமைதி, நீதி மற்றும் சமத்துவத்தின் அடையாளமாக திகழ்கிறார். ஜூலை 18, 1918 அன்று தென்னாப்பிரிக்காவில் குலு கிராமத்தில் பிறந்த இவரது இயற்பெயர் ரோலிஹ்லாலா மண்டேலா. இவர் சட்டத்துறையில் பட்டம் பெற்று தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின வழக்கறிஞர்கள் ஒருவராக திகழ்கின்றார். தனது மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனவரி அநீதியை கண்டு கொதித்தெழுந்த அவர் நீதிக்கான தனது பயணத்தை தொடங்கினார். தென்னாப்பிரிக்காவில் நிலவிய கொடூரமான இனவரி ஆட்சிக்கு எதிராக போராட ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். தொடக்கத்தில் காந்திய வழியில் அறப்போராட்டங்களை முன்னெடுத்தார். ஆனால் அரசாங்கத்தின் வன்முறை அதிகரித்த போது கருப்பின மக்களின் உரிமைக்காக ஆயுதம் தாங்கிய போராட்ட பிரிவையும் வழிநடத்தினார். மண்டேலாவின் பாதை முட்கள் நிறைந்தது. கருப்பின மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்தப்பட்டனர். ஓட்டுரிமை மறுப்பு, தரமற்ற கல்வி மற்றும் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல தடை என ஒட்டுமொத்த சமூகமுமே முடக்கப்பட்டிருந்தது. 1960களில் ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்ட மண்டேலா தலைமறைவாக வாழ வேண்டியிருந்தது. இறுதியில் ரிவோனியா விசாரணையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 1964 முதல் 1990 வரை சுமார் 27 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். இதில் பெரும் பகுதியான ரோபன் சிறையில் குறுகிய அறைக்குள் கழிந்தது. கடும் வெப்பம் மற்றும் சுண்ணாம்பு சுரங்க வேலைகளால் அவரது கண் பார்வை பாதிக்கப்பட்டது. சிறையில் இருந்த போது தனது தாயார் மற்றும் மூத்த மகனின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூட அவர் அனுமதிக்கப்படவில்லை. தனது குடும்பத்தை பார்க்க முடியாமல் தனிமையில் வாடினார். நெருக்கடியான சூழலையும் மண்டேலா தனக்கு சாதகமாக மாற்றினார். சிறையை ஒரு பாடசாலையாக மாற்றிய அவர் அங்குள்ள கைதிகளுக்கு அரசியல் மற்றும் வரலாற்றை கற்பித்தார். சிறையில் இருந்தபடியே லண்டன் பல்கலைக்கழகத்தின் மூலம் சட்ட படிப்பை தொடர்ந்தார். தன்னை சிறைப்படுத்தியவர்களின் மொழியான ஆப்பிரிக்கன்ஸ் மொழியை கற்றுக்கொண்டார். ஒரு மனிதனிடம் அவனுக்கு தெரிந்த மொழியில் பேசினால் அது அவன் மூளைக்கு செல்லும், அவனது தாய்மொழியில் பேசினால் அது அவன் இதயத்திற்கு செல்லும் என்பது அவரது தாரக மந்திரம். வன்முறையால் மட்டுமே தீர்வு காண முடியாது என்பதை உணர்ந்து சிறையிலிருந்தே அரசாங்கத்துடன் இரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார். அதே சமயம் சிறை அநீதிகளுக்கு எதிராக உண்ணாவிரதம் போன்ற அறப்போராட்டங்களை முன்னெடுத்தார். உலக நாடுகளின் தொடர் அழுத்தம் மற்றும் சர்வதேச நெருக்கடி காரணமாக 1990 பிப்ரவரி 11 அன்று மண்டேலா விடுதலையானார். 1994 ஆப்பிரிக்காவின் முதல் முறையாக அனைத்து இன மக்களும் வாக்களித்த தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். அதிகாரத்திற்கு வந்தவுடன் தன்னை துன்புறுத்தியவர்களை பழி வாங்காமல் அவர்களை அரவணைத்து வானவில் தேசம் உருவாக பாடுபட்டார். உண்மை மற்றும் சமரச குழுவை உருவாக்கி வன்முறையால் பிளவுபட்டிருந்த நாட்டை அன்பால் இணைத்தார். அவரது தியாகத்திற்காக 250க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகள் வழங்கப்பட்டன. 1993 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்ற ஒரு சில வெளிநாட்டவர்களில் இவரும் ஒருவர். இவரது பிறந்த நாளான ஜூலை 18 ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமாக அறிவித்து கொண்டாடுகிறது. எதுவுமே சாதிக்கும் வரை சாத்தியமற்றதாகவே தோன்றும் என்ற தாரக மந்திரத்தோடு வாழ்ந்த மண்டேலா 2013 மறைந்தாலும் இன்றும் உலகம் முழுவதும் சமத்துவத்தின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நெல்சன் மண்டேலாவின் வெற்றி என்பது வெறும் பதவி உயர்வு அல்ல, அது ஒரு மனிதனின் மன உறுதி, சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிக்கும் குணம். ஒரு பெரும் இராணுவத்தை விட வலிமையானது என்பதற்கு நெல்சன் மண்டேலாவின் வெற்றி கதை சாட்சியாகும். மீண்டும் ஒரு வெற்றி முகத்தினோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.